ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி டின்னருக்கு சப்பாத்தி செய்கிறேன். அந்த சப்பாத்திக்கு ஒரு சிம்பிளான ஒரு முட்டை கிரேவி, முட்டை கிரேவின்னு சொல்லலாம், முட்டை தொக்குன்னு சொல்லலாம். சப்பாத்திக்கு செய்யலான்ட்டு இருக்கிறேன். அது வாங்க உங்களுக்கு நான் எப்படி அதை சிம்பிளாக செய்யலான்னு சொல்லி காமிக்கிறேன். நீங்களும் அதை செஞ்சு சாப்பிடுங்க. அதுக்கு தேவையான பொருள் நல்லா பெருசாக ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி தான், நல்லா பொடியாக நல்லா நீளமாக மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 முட்டை, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு வெந்தயம், கொஞ்சம் புளி டேஸ்ட்டு. அதான் அந்த முட்டை கிரேவி, முட்டை தொக்குன்னு சொல்லணும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் புளி ஊற்றினோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி கரைச்சி எடுத்து சின்ன நெல்லிக்காய், எப்படி சொல்கிறது, கோழி குண்டு சைஸுன்னு சொல்லுவாங்களா, அந்த சைஸ்க்கு நெல்லிக்காய் இது புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பாத்திரம் காய்கறி, வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். இது அந்த இதுக்கு கடுகுலாம் போடக்கூடாது. சும்மா வெந்தயம் போட்டோம்னா அந்த வெந்தயத்தோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது எங்கள் அம்மா செய்வாங்க அடிக்கடி. அந்த ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே இந்த கண்ணாடி பதம் வரட்டும். பாருங்கள், வெங்காயமும் இந்த பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு வணங்கிருச்சு. இந்த அளவு வணங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியோட கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம். நல்லா பரட்டி விட்டு அந்த எண்ணெயிலேயே அந்த தக்காளி வெந்ததுன்னு வைங்களேன், நல்லா குழைவாக அப்படி பார்க்கும்போதே நல்லா ஒரு மாதிரி ஜூஸியாக சாப்பிடணும் போல் ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி நல்லா குழஞ்சி ஒரு மாதிரி இருக்கும். கொஞ்சம் நேரம் இதுவாகிருக்கும். மூடி போட்டு வச்சுக்கோங்க. தக்காளி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். அப்போ நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மூடி வச்சதுனால அப்படியே நல்லா குழைவாக அந்த வெந்தயம் போட்டதுனால அந்த ஃப்ளேவர் சூப்பராக வருது. இந்த முட்டை கிரேவிக்கு எப்போதுமே 2 வெந்தயம் போட்டு தாளிச்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக, அந்த மனம் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், வரமல்லித்தூள், கொஞ்சோண்டு இந்த புளி தண்ணி விட்டுருலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கொதிச்சு வரட்டும். அப்படியே கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு.
இப்போ இந்த முட்டையெல்லாம் இதில் உடச்சி ஊற்றி அப்படியே அதை கலக்கி விட்டணும், அப்படி கிண்டி விட்டணும். நான் காமிக்கிறேன். அந்த முட்டை வேகிறதுக்குள்ளே அதை அப்படி கிண்டி விட்டுடணும். நாங்கள் இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப இதாக இல்லாமல் அப்படியே அந்த முட்டை குழம்போடு அப்படியே கரைஞ்சிரும். அதை எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்திக்கு வந்து இந்த ஆனியன் மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா, கடலைக்கறி இப்படி ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி முட்டை கிரேவி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்தியும் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. வாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி போடும்போது எனக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, சுடும்போது சொல்கிறேன் அந்த டிப்ஸு. அந்த டிப்ஸ் என்னென்னா, எப்போதுமே சப்பாத்தி இப்படி போட்டதும், ஏன்னா நான் ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் பார்த்தேன். சப்பாத்தி போட்டதுமே அது மேலே எடுத்து இப்படி எண்ணெயை விட்டுட்டாங்க. அப்போ அந்த சப்பாத்தி எப்படி பொரியும், வேகாது. அதனால் எப்போதுமே இப்படி போட்டுட்டு சும்மா சிம்மில், ரொம்ப சிம்லேயும் வைக்க வேண்டாம், ரொம்ப ஹைலேயும் வைக்க வேண்டாம். சப்பாத்தி மட்டும் எப்போதுமே அந்த மாதிரி தான் சுடணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி ஒரு திருப்பி போட்டுட்டு திரும்ப ஒரு திருப்பும்போது தான் நீங்கள் எண்ணெய் விடணும். அப்போ சப்பாத்தியும் சாஃப்டாக இருக்கும், எண்ணெயும் பட்டா மாதிரி இருக்கும், நல்லா வேகும். உடனே நம்ம சப்பாத்தி போட்ட கையோடு இப்படி போட்டுட்டு நீங்கள் போட்டிங்கன்னு எண்ணெய் விட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும், நல்லா பூரி மாதிரி உப்பிட்டு வரும். இப்போ எப்படி பபுள்ஸ் வருது பார்த்திங்களா. இப்போ நம்ம எண்ணெய் லைட்டாக விட்டோம்னா எப்படி உப்பிட்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி வரும். நம்ம சப்பாத்தி போட்டதுமே நம்ம எண்ணெய் விட்டோம்னா அந்த சப்பாத்தி வேகவும் செய்யாது, இந்த மாதிரி எழும்பியும் வராது. இது என்னோட ஒரு சின்ன டிப்ஸ் எடுத்துக்கணும். பாருங்கள், சப்பாத்தி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும். முட்டைக்கறியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பாய்.